ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே பாசிட்டிவான ஒரு 10 பாயிண்ட் தான். முக்கியமாக இந்த கல்யாணம் ஆன குடும்ப பெண்களுக்கான அவங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு 10 நல்ல பழக்கம் தான். சூப்பரான டிப்ஸோடு தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். என்னோட சொந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டும் வீடியோவை பார்த்துட்டு உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் மறக்காமல் போட்டுட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னாலே கல்யாணத்துக்கு பிறகு ஹஸ்பண்ட்கிட்ட எங்கே நான் படிக்கட்டுமான்னு கேட்டால் ஏதாச்சும் 100ல் ஒரு 5% ஹஸ்பண்ட் மட்டும்தான் சரி நீ படி, கண்டிப்பாக ஒரு வேலை எடு அப்படின்னு புதுசாக ஒரு காலடியை எடுத்து வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நிறைய வீடுகளில் உனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும், இதில் நீ எதுக்கு படிக்கணும், கல்யாணம் ஆச்சா பிள்ளைய பெற்றோமா, பிள்ளைய வளர்த்தோமா, பிள்ளைக்காக வாழ்ந்தோமா அப்படின்னு இருணும் மாமனார் மாமியார்லேருந்து எல்லாருமே அந்த பெண்ணை அப்படி ஒரு முடக்கு கட்ட மாதிரி முடக்கி போட்டுருவாங்க. அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண் எப்போவுமே வேலைக்கு போகணும், புருஷனே மாதிரி இவளும் வேலை செஞ்சு பணம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஒவ்வொரு வீட்டு குடும்ப வருமானத்தை பொறுத்து. சில வீடுகளில் நல்ல ஹஸ்பண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். சில வீடுகளில் நிறைய சம்பளமாக இருக்கும், ஆனால் குடிகார புருஷனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீடுகளில் அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் அந்த பெண் குடும்பத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே கிடந்து முடங்கி அழுறதை விட கொஞ்சம் வெளி உலகத்தை பார்த்தா நல்லா இருக்குமே. அப்போ நம்ம புதுசாக நமக்கு என்ன திறமை இருக்குது, நமக்கு இந்த படிப்பு ரிலேட்டடாக எதுலாச்சும் இறங்கலாமா, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஏதோ ஒன்று யோசித்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்களோட திறமையை பார்த்து நம்ம சரி இதை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து நம்ம ஒரு அடி ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்து வைக்கும்போது நம்மளோட முயற்சியை யார் தடுக்கிறாங்களோ, யார் ஒரு தடுப்பு கட்ட மாதிரி இதை நீ செய்யாத, நீ செஞ்சால் வீட்டில் பிள்ளைங்களை பார்க்க முடியாது, புருஷனை பார்க்க முடியாது அப்படின்னு தடுக்கிறாங்களோ கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நெகட்டிவ் மாதிரி தான். மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி தான், ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி தான், ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சொல்லி புரிய வைங்க, வேறு எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா புருஷன் அப்படிங்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க. மாமனார் மாமியார் பாருங்கள், ஒரு 10 வருஷம் இருப்பாங்களா, அவங்க லைஃப் முடிஞ்சாச்சு, அதெல்லாம் அந்த காலம். அப்போ இந்த காலம் நம்ம இனிதான் நம்ம பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வரணும். அப்போ நம்ம தேவைக்கு நமக்கு பணம் வேணும், நம்மளையே 4 பேர் மதிக்கணும் அப்படின்னு நினச்சி உங்கள் மனசில் தோணுச்சுன்னா புதுசாக ஒரு விஷயத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு தடுக்கிறவங்க எல்லாரையுமே தூர வீசிட்டு உங்களோட பாதையில் நீங்கள் எழும்பி அப்படி முன்னமாற வாங்க. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் டெட்டுக்காக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கலாம், குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் கோச்சிங் சென்டர் போயோ இல்லை வீட்டில் இருந்தே ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி படிச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இருக்கும்போது இந்த மொபைல் மட்டும் தயவு செஞ்சு கிட்ட வச்சுக்காதீங்க. எதுக்காக அப்படின்னா, மொபைல் இருந்து அப்படின்னாலே நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அதிலே ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்தேன், இல்லை யூடியூப்பில் ஏதாச்சும் ஷார்ட் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் மொபைலை நோண்டும் போது உங்கள் புத்தகங்கள் உங்களை ஈர்க்காது, உங்களோட மொபைல் உங்களை என்ன கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடு அப்படின்னு ஏதோ கூப்பிட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். நீங்களும் உடனே மொபைல் மேலே உள்ள ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே மொபைல் எடுத்து அதில் இருப்போம். அந்த 2 மணி நேரம் 2 நிமிஷம் மாதிரி நமக்கு மொபைல் நோண்டுவது கடகடான்னு போயிடும். அதுக்கப்புறம் இந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போடுவோம் பார்த்தீங்களா, ஐயோ 2 மணி நேரம் தெரியாமல் தூங்கிட்டோமே, தெரியாமல் மொபைல் நோண்டிட்டோமே, இன்றைக்கான ஸ்கெடியூல் நம்ம படிக்கலையே, இன்றைக்கான நம்மளோட பிஸ்னஸை நம்ம வளர்க்கலையே அப்படின்னு நம்ம எந்த காரியத்தில் ஒரு அடி எடுத்து வச்சோமோ அதிலேருந்து பேக் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ கெட்டது மொபைல் நமக்கு நோண்டுறது கெட்ட விஷயம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை அது வளர விடாமல் தடுக்குது அப்படின்னா எந்த பாயிண்டில் நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம், எதனால் நமக்கு படிக்க முடியலை, மற்றவங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களே அப்போ நம்மளால் ஏன் படிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை முதல்ல தூர வீசுங்க. மூணாவது விஷயம், காலையிலே முதல்ல சீக்கிரமாகவே எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 7 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம் நிறைய லேடிஸ் எழும்புறாங்க, அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி நம்மளை லைஃப்பில் முன்னேறணும், நம்மளே 4 பேர் மதிக்கணும், நம்மளோட அடையாளமும் வெளியே தெரியணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதிகாலை எழும்பக்கூடிய பறவை தான் அதிக தூரம் செல்லும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. காலையிலே எழும்பி நம்மளோட முயற்சிக்காக நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம 6 மணிக்கு எழும்புனா கூட பரவாயில்ல, ஒரு 8 மணி வரைக்கும் இருந்து நம்மளோட உழைப்புக்கான முயற்சியை நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமே தடுத்தா கூட உங்களோட முயற்சிக்கான வெற்றி கரெக்டாக உங்கள் கையில் சேர்ந்துருங்க.
4வது டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சோம்பல் அதாவது இன்றைக்கி செய்யண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஆகுனா மறுநாளும் அதே மாதிரி தான். கடவுள் படைச்சதில் தினமும் ஒரு 24 மணி நேரம் தான். இன்றைக்கான 24 மணி நேரத்தை நீ கடந்துட்ட அப்படின்னாலே உன்னோட முயற்சி வீண் முயற்சியாக போயாச்சு. இதில் நாளைக்கு நீ என்னத்தை சாதிக்க போகிற? அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரே நாள் தான் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சில பேர்லாம் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் ஆன்மீகம் அறிவியல்னு பார்த்து அதுக்குள்ளே முங்கி இருப்பாங்க. நம்மளோட முயற்சி எடுத்தவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வெற்றி இருக்கும். ஸோ அதை மட்டும் மனசில் நீங்கள் வந்து எப்போவுமே வச்சுக்கிட்டு, எல்லா நாளும் நமக்கு ஒரே நாள் தான். விவேக் சார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நாளைக்குன்னு தள்ளி போடாமல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்றைக்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நாளைக்கு வந்து நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் உங்ககிட்ட வந்து அந்த சோம்பல் குணம் இருந்து அப்படின்னா அதை எடுத்து அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. 5வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பணக்காரவங்க இல்லை கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பீப்புள், ஒரு நல்ல ஜாபில் இருக்கவங்க, கண்டிப்பாக இவங்கள எல்லாரையும் பாருங்கள், மற்றவங்க பேசுகிறத அப்படி காது கொடுத்து கேட்டுட்ருப்பாங்க. தன்னோட வாயிலிருந்து எந்த வார்த்தையும் அளவுக்கு அதிகமாக வராது, அளந்து தான் பேசுவாங்க. அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேச்சையும் 4 பேர் கேட்பாங்க. எதையுமே அதிகமாக கேளுங்க, காது கொடுத்து, வாயால் கம்மியாக பேசுங்க, சரியா? குறைவாக பேசுங்க. அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு தனியாக இருக்கும். அதிகமாக பேசணும்னு வைங்களேன், அவன் என்னை எப்போவுமே கிரைண்டர் ஓடின மாதிரி லொடலன்னு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பேச்சை வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க, அமைதியாக இருங்க. 6வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன், நீங்கள் ஒரு படிப்பாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்கள் புருஷனுக்கு புதுசாக சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, இல்லை உங்கள் புருஷன் வந்து புதுசாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பண ரீதியாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் மாதிரி உங்கள் வீட்டில் அப்போ தான் நடந்திருக்குன்னா, உடனே தெருவில் போயோ 4 பேரை கூப்பிட்டோ சொந்தக்காரவங்கக்கிட்டேயோ தம்பட்டு அடிக்கக்கூடாது. ஏன்னா முதல்ல இப்போ புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் பாருங்கள், அங்கே அவங்களுக்கு வேலை செட் ஆகிருக்கா, சாப்பாடெல்லாம் செட் ஆகிருக்கா. ஒரு சில பேர்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு உடனே திருப்பி வருவாங்க, அங்கே பிடிக்கல அப்படின்னு. அப்போ அதெல்லாம் காரணம் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே இருக்க கஷ்டத்தை இங்கே இருக்க மக்கள் யாரும் உணர மாட்டாங்க. வெளிநாடு அப்படின்னு சொன்னாலே உனக்கு என்ன ராணி வாழ்க்கை தான், மாதம் 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கேருந்து போனவங்க ஒரு 60,000 70,000த்துக்கு தான் வருமானத்துக்கு போயிருப்பாங்க. வெளிநாட்டு வாழ்க்கைன்னா என்னங்க, இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கே, புரியுதா? அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது ஏதோ கண்காணாத தேசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த தேசத்துக்கு போனாலும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கஞ்சி குடிக்க முடியும், புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே முதல்ல உடனே வந்து ஓட்ட வாயை வச்சு வளர்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது வந்து கண் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர் அப்படியான்னு கேட்டாலே கண்டிப்பாக நமக்கு தலைவலி வரும். இதெல்லாம் உண்மை. அதனால் நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல, கடவுள் இருக்காருன்னா பேயும் இருக்குது. அப்போ நல்லது இருக்குன்னா நாட்டில் கெட்டதும் இருக்குது. கண் பேர் தலைவலி இது எல்லாமே ஒரு மாதிரிப்பட்ட ஒரு ஆன்மீக ரீதியாக உண்மை. இது வந்து நானும் உணர்ந்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கிட்டேயுமே சொல்ல வேண்டாம். 7வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 2026 2036லையும் உங்கள் லைஃப் வந்து இதே மாதிரி தான் ஒரே நேர்கோட்டில் போகுது. வருமானம் கூடலை, வீட்டில் கஷ்டம் கடன் எல்லாமே ஒன்று கூட மாறாமல் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெரிய மூல காரணம் யாருன்னா நீங்களும் உங்கள் புருஷனும் தான். புதுசாக நீங்கள் எதுவுமே யோசிக்கலன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எதுவுமே க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் கொண்டு வரல. எப்பவும் போல் சோறு சாப்பிட்றோம், திங்குறோம், தூங்குறோம், எழும்புறோம், இது மட்டும்தான் ஒரு ரொட்டேஷன் வாழ்க்கை மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பெரிய அளவில் சாதனை பண்ண வேண்டாம். உலகத்துக்கு எதுவோ வந்துட்டோம், நம்ம இந்த டூரை சுற்றி பார்க்குறதுக்காக வந்துட்டோம். இந்த டூரை சுற்றி பார்த்து முடித்த உடனே எல்லாருமே ஒரு நாள் மேலே போயிடுவோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நமக்கான ஒரு சின்ன அடையாளத்தை பதிச்சுட்டு போகலாம், சரியா? நம்ம வந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் ஏதோ ஒன்று குட்டியாக நம்ம மன நிறைவுக்கு தக்க மாதிரி ஏதோ ஒரு அடையாளத்தை நம்ம வந்து மற்றவங்க மனசில் நம்மளும் ஒரு இடம் பிடிக்கணும். அதுக்காக கொஞ்சம் நல்லபடியாக வந்து முயற்சி எடுத்து எதுலையாச்சும் முன்னேறுங்க, இப்படியே இருக்காதீங்க. 9வது பாயிண்ட் பார்க்கலாமா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்துலேயுமே அன்லக்கி, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் துரதிர்ஷ்டம் அது மட்டும்தான் எனக்கு கிடைக்குது, நான் தொட்டதெல்லாம் ஒன்றுமே தொலங்கலை அப்படின்னு நினைப்பாங்க. யார் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி? என்னை பொறுத்தவரை உங்களுக்கு யாராச்சும் 100 வயசுக்கு மேலே இருக்கிறோமா? இப்போல்லாம் பாருங்கள் 60 வயசுக்கு மேலே யாரும் ஒழுங்காக இருக்கிறதில்ல. சாவே இல்லாதவங்க, நோயே இல்லாதவங்க, கடனே இல்லாதவங்க தாங்க அதிர்ஷ்டசாலி. மற்றபடி இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே
எல்லாருமே நம்ம எல்லாருமே அன்லக்கி தான், புரியுதா? கடவுள்கிட்ட போய் கேட்டால் கூட கடவுள்னு சொல்லுவார், உங்கள் எல்லாரையுமே பார்க்குறனே எனக்கும் ஓயாத வேலையாக தான் இருக்குது, நானும் ஒரு அன்லக்கி தான் அப்படின்னு அவரே புலம்புவார். அதனால் இந்த லக்கு அன்லக்கு நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த புதையலுமே கிடைக்கல, மற்றவங்க எல்லாருக்கும் பணம் அள்ளி கொட்டுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இப்போ நாம் கஷ்டப்பட்டால் கூட நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எல்லார் லைஃப்லேயுமே ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டால் தாங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். அப்போ நம்ம பிள்ளைங்களும் நம்மளே மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாதுன்னா இப்போவே நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வைங்க. புத்திசாலித்தனமாக பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீண் செலவு எதுவுமே பண்ணாதீங்க. பெற்றவங்க செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் புண்ணியங்கள் தான் பிள்ளைங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து அப்படி தான், பெற்றவங்க சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு தான் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நல்லா இருக்கிறாங்க. அதனால தான் அந்த குடும்பங்களை பார்த்து அங்கே பாரு நல்லா வாழ்கிற குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவராக வந்து மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதீங்க, சரியா? மூட நம்பிக்கைன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேர்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஐயோ இது குத்தம், இது சாமி குத்தம் ஆயிரும், இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எல்லா நாளும் ஒரே நாள் தான். என்றைக்குமே நம்ம மனசு மட்டும் மாறலல்ல, அப்படியே தானே வச்சுருக்கோம். இல்லை நம்ம இன்றைக்கி நல்ல மனுஷனாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கிடையாது. அதே கெட்ட எண்ணங்கள், அடுத்தவங்களை பார்த்து பொறாம பிடிக்கிறது, ஐயோ அவள் அந்த சேலை உடுத்திருக்காளே நமக்கு இல்லையேன்னு பார்க்குறது, இப்படி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள், மூட நம்பிக்கைகள், ஐயோ இந்த பொருளை இவங்களுக்கு கொடுத்தா நம்ம வீட்டில் இருந்து குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே மாற்றிட்டு எல்லாருமே உலகத்தில் வாழ தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே யாருக்கும் யாரும் சலிச்சவங்க இல்லை, அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு விட்டு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வாழுங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? எண்ணம் போல் தாங்க எல்லாருக்குமே வாழ்க்கை. உங்களோட எண்ணம் நல்லா இருக்கும்போது கடவுள் அதுக்கு தக்க ஒரு வழியை காட்டி எண்ணத்தை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா கூட ஒரு நாள் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவார். எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகேவா? இவ்வளோ நேரம் நான் சொன்ன 10 பாயிண்ட்டையும் பொறுமையாக கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வாழ்க்கையில் செய்யுங்க, நலமோட வாழுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.